காணாமல் போன ஆடுகளை தேடி போய் என்ன சொல்லணும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க சொல்றாரு. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரசங்கத்துல என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது? வியாதியோடு இருக்கிறவர்களை சுகமாக்கணும், குஷ்டம் ரோகத்துல இருக்கிறவர்களை சுத்தமாக்க வேண்டும், மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொல்கிறார். மரித்தோரை எழுப்புவது என்றால் சரீர மரணத்தை அது குறிப்பிடவில்லை, ஆவிக்குரிய மரணத்தை அது குறிப்பிடுகிறது. ஆவிக்குரிய ரீதியில அநேகர் மரித்து போனவர்களை போல இருப்பார்கள்ல, அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எதுவும் தெரியாம இருப்பாங்க. அப்போ அவங்க ஆவிக்குரிய ரீதியில மரித்தவர்களை போல இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறவர்களை போய் சுவிசேஷத்தை சொல்லி எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இப்படி காணாமல் போன ஆடுகளை எல்லாம் தன் மந்தையில கொண்டு சேர்க்கும்படி இந்த சீஷர்களை எல்லாம் அனுப்புகிறார். அவர் காணாமல் போச்சே ஆடு அப்படின்னு சொல்லி விட்டு விடுகிறதல்ல, அந்த ஆடுகளை எல்லாம் தேடிக்கொண்டு தன்னுடைய மந்தையில சேர்க்கும்படியாய் தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான